1969ல் அப்போலோ மிஷன் மூலியமா மனிதர்கள் முதல் நிலவில் கால் தடத்தை பதிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ 57 வருஷம் கழிச்சு ஆர்டிமிஸ் அப்படின்ற ஒரு மிஷன் மூலியமா திருப்பி நாசா மனிதர்களை நிலவை நோக்கி அனுப்ப போகுது. இந்த ஆர்டிமிஸ் அப்படின்றது ஒரு கிரேக்கிய வார்த்தை. அப்படின்னா கிரேக்கிய புராணத்தில் சந்திரனின் தெய்வம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரை தான் இந்த மிஷனுக்கு பேராகவே சூட்டிருக்காங்க நாசா. இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ஸுக்கு மனிதனை அனுப்புறதுக்கு முன்னாடி நிலவை ஒரு ஒத்திகையாக வச்சுக்கிட்டு நிலவுக்கு திரும்பவும் மனிதர்களை அனுப்பலான்றது தான் இந்த மிஷனோடைய அப்ஜெக்டிவே. இந்த மிஷன் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கனாக்கா, வர்ற பிப்ரவரி 6ஆம் தேதி 2026 நாசாவுடைய கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இந்த லான்ச் நடக்க போகுது. இந்த ராக்கெட் லான்ச்சில் ஓரியான்ற ஸ்பேஸ் கிராஃப்டை திருப்பி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஓரியான்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆல்ரெடி ஆர்டிமிஸ் 1 மிஷனில் லான்ச் பண்ணி சக்ஸஸ் ஆனது. அண்ட் இந்த மிஷன் வந்து ஒரு க்ரூடு மிஷன். அப்படின்னாக்கா 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் போகிறாங்க. அதில் 3 பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க, ஒருத்தர் வந்து கனடா ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்தவர். இந்த மிஷன் வந்து ஒரு ஃப்ளைபை மிஷன். அப்படின்னாக்கா நிலவில் தரையிறங்க மாட்டாங்க. நிலவை சுற்றி ஒரு 10 நாளைக்கு உண்டான எக்ஸ்பிரிமெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு திருப்பி பூமிக்கே வந்துடுவாங்க. அண்ட் இந்த மிஷனை வந்து லைவ் லான்ச் பார்க்கணுன்னாக்கா நாசாவோடைய யூடியூப் சேனலை பிப்ரவரி 6ஆம் தேதி அன்றைக்கி இந்தியன் டைம் படி 11:11 காலையில் தான் லான்ச் பண்ணுறாங்க. நாசாவோட யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.